அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் மரவள்ளி கிழங்குல வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு சாப்பிட்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டா பிறக்கிற குழந்தை எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் ஹெல்த்தியாக பிறக்கும்னு சொல்கிறாங்க. இடுப்பு வலி, கை கால் மூட்டு வலி உள்ளவங்க இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்குங்க. இதில் மாவுச்சத்து அதிகம் இருக்கிறதால வளர்கிற கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதால நம்மளோட ஐ சைட்க்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ இந்த கிழங்கை சாதாரணமாக நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்கள் டயட்லேயும் இதில் சேர்த்துக்குங்க. ஓகே, இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை நல்லா அதில் இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. வாஷ் பண்ணி எடுத்த இந்த கிழங்கை ஒரு கத்தியால் இந்த மாதிரி அந்த ஸ்கின்னை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்குங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிக்கிங்க. இந்த கிழங்குல இருக்க ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் தேங்காய் துருவோம்ல அந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிங்க. நான் இது எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம துருவி எடுத்ததை என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூடவே ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. வடைக்கெல்லாம் மாவு அரைப்போம்ல கொரண்டு அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் 1, அது போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த டைமில் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு இன்னும் காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா. நான் இதில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். நெக்ஸ்ட் இதை வடை மாதிரி தட்டி எடுத்து பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. பேனில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அரைச்சி இருக்கிற இந்த மிக்சரை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி ஆயிலில் போட்டுக்குங்க. இதில் கிழங்கு பாயில் பண்ணாமல் அப்படியே அரைச்சிருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும், இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி மற்ற வடையையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வடையெல்லாம் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதால நல்லா சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். நான் எல்லா வடையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட நம்ம மசால் வடை டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது கிழங்குல செஞ்ச வடைண்டு. இந்த மரவள்ளி கிழங்குல நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். மரவள்ளி கிழங்கு அப்படியேவும் வேக வச்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஹல்வா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி வடை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். சில பேருக்கு இந்த மரவள்ளி கிழங்கு அப்படியே சாப்பிட பிடிக்காது, கிட்ஸும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.